வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணி ரொம்ப சாஃப்டான பஞ்சு போல் அப்பம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த அப்பம் பாருங்கள் எந்தளவுக்கு எண்ணெய் குடிக்காமல் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. மேலே உள்ள லேயர்லாம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பஞ்சு போல் இருக்கும் இந்த அப்பம். நல்லா சுட சுட டீ காஃபி கூட வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் அரை கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பு யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு தன்மைக்கு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சுகரோட அளவு கூடக்கூடாது, குறைச்சலாம் வேணால் சேர்த்துக்கலாங்க. அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் மைதா மாவை கட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை கூட சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று கலக்கிறது போல் இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. இது நீங்கள் முழுசும் கோதுமை மாவு வச்சும் செய்யலாம், அல்லது முழுசும் மைதா மாவு வச்சும் செய்யலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோங்க. அந்த தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பான பதத்தில் இருக்கணும். நம்ம ஏன் வெதுவெதுப்பான தண்ணி சேர்க்குறோன்னா, நம்ம ரவா சேர்த்துறதுனால அந்த ரவா கொஞ்சம் நல்லா ஊறி பெருசாகி வரும். அது போக நம்ம வெதுவெதுப்பான தண்ணி சேர்க்கனால இந்த அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. தண்ணி ரொம்ப சூடோடு சேர்க்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு வெதுவெதுப்பான பதம் இருக்கணும், அந்தளவுக்கு பதம் இருந்தால் போதும். ரொம்ப சூடோடு தண்ணி சேர்த்தோம்னா அந்த அப்பம் நம்ம எண்ணெயில் ஊற்றும் பொழுது பிரிஞ்சு போயிடும். தண்ணி சேர்த்து இது போல் நல்லா கலந்தெடுத்துக்கோங்க. இப்போ இது போல் பதத்தில் தான் இருக்கும் மாவு. நம்ம இதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே ஓரமாக வச்சிடலாங்க. அந்த ரவாலாம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காய் வந்திருக்குது, தோசை மாவோட பதத்துக்கு வந்திருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஆப்பச்சோடா சேர்த்துருக்கனால இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஆப்பச்சோடா வேணும்னா சேர்த்துக்கலாங்க, இல்லாட்டினா விட்டுறலாம். இந்த மாவோட பதம் இது போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வேணுங்கிற அளவுகளில் எடுத்து ஊற்றிக்கலாங்க. மாவு ஊற்றுனதுக்கப்புறமா இது போல் சூடான எண்ணெய் அது மேலே ஊற்றி விடும் பொழுது நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். இதே போல் லைட்டாக எடுத்து விட்டால் அந்த அப்பம் அப்படியே திரும்பி வந்துடுங்க. நம்ம சுகர் 1/2 கப்பு அல்லது 1/2 கப்பு கம்மியாக தாங்க சேர்க்கணும். ஜாஸ்தியாக சேர்த்துட்டா நம்ம இது போல் அப்பம் ஊற்றும் பொழுது அப்பம் அந்த பாத்திரத்திலே ஒட்டிக்கிறோம். இப்போ இதை நகர்த்தி விட்டுட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பக்கத்தில் இடம் இருந்துச்சுன்னா அப்பம் சைடில் ஊற்றிக்கிறலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூரி போல் உப்பி வந்திருக்குதுன்னு சொல்லி. இப்போ இது நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே செய்யாதுங்க. எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணியே சுட சுட பஞ்சு போல் அப்பம் ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.